அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 8ஆம் இடத்து அதிபதி 1லிருந்து 12 ஸ்தானங்கள் இருந்தால் என்ன பலனை செய்வார் தான் சொல்ல போகிறேன். இந்த 8 பொறுத்த மட்டும் முக்கால்வாசி தீவினை தான் இருக்கும். ஒரு 25% தான் நன்மைகள். அவர் எந்த இடத்துல போய் நிற்கிறாரோ அது ஏற்றாப்போல் முக்கால்வாசி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஆனால் அந்த 25% அருமையாரன்ட்டா யோகக்காரனாக்கி மிக வசதியானவும் தீர்க்க ஆயுள் உடையவராகவும் அவங்கள மாற்றிடுவார். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடம்னா அஷ்டமாபதி. அவர் லக்கணத்துக்கு வருவது சிறப்பல்ல. அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை போராட்டமாகவே அமையும். முயற்சிகள் அனைத்தையும் தோல்வியில் முடிவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. பூர்வீக அமைப்பு அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்காது. வாழ்வில் சோதனைகளும் வேதனைகளும் அதிகம் இருக்கும். இந்த நிலையில் பாவகிரக தொடர்பு லக்கணத்துக்கு ஏற்பட்டால் அதிக கஷ்டங்களை அந்த ஜாதகர் சந்திக்க நேரிடும். இது ஒரு மோசமான ஜாதகனே நம்ம கருதலாம். சுபகரபு தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி 2ல் இருந்தால், 2ஆம் இடம் என்பது தனம், பணம், வாக்கு, படிப்பு, பட்டம், பதவி, குடும்பம் போன்ற அம்சங்களை குறிக்கும். இங்கு அஷ்டமாபதி வருவது சிறப்பல்ல. முதலில் குடும்பம் கெடும், திருமண தடை ஏற்படலாம், குடும்ப பிரிவுகள் ஏற்படலாம், குடும்ப உறுப்பினர்கள் பகையாவார்கள். எப்போதும் ஜாதகர் வறுமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பண தட்டுப்பாடு வரும். தீராத கண்நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இவருடைய பேச்சால் பிரச்சனைகள் தானாக வரும். வாயால் பல காரியங்களை இவரே கருத்துக்கொள்ள நேரிடும். யாரிடமும் தேவையில்லாத வாக்குவாதத்தை இவர் ஏற்படுத்துவார். வாதம் அறிவுறுதாக இருந்தாலும் உறவு கெட்டுவிடும். ஆக 8ஆம் அதிபதி 2ல் இருக்கவே கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அது முழுக்க முழுக்க தீவினை ஏற்படுத்தும். அதே போல் 8ஆம் அதிபதி 3ல் இருந்தால் இதுவும் ஒரு நல்ல நிலை அல்ல. 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். எனவே சகோதர தோஷம், பிரிவு போன்றவை ஏற்படும். 3ஆம் இடம் கேள்வி ஸ்தானம். எனவே காது நோய் ஏற்படலாம். அதாவது காதில் நோய் ஏற்படலாம். அந்த ஜாதகரின் முயற்சியில் தடை ஏற்படும். இதுவும் ஒரு ஆயுள் ஸ்தானம். 8ஆம் அதிபதி இங்கு இருக்கும்போது லக்னாதிபதி பலமாக இல்லாவிட்டால் ஆயுள் பிரச்சனையை ஏற்படுத்தும். தைரியத்தை குறைத்து அந்த ஜாதகரை கோடையாக்கிவிடும். உறவு, சொந்தங்கள், நண்பர்கள் சரிவரே அந்த ஜாதகருக்கு அமைய மாட்டாங்க. மன நிம்மதியை கெடுக்கும். கடுமையான முயற்சியின் பேரில் காரியங்கள் வெற்றி கொள்ள நேரிடும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் அதிபதி 3ல் இருந்தால் இந்த பலன்தான். 8ஆம் அதிபதி 4ல் இருந்தால் இந்த இடத்தில் அஷ்டமாபதி இருப்பது நல்லதல்ல. முதலில் ஜாதகரின் சுகம் அடிக்கடி கெடும். தாயாருக்கு ஆகாது. தாயின் பூரண அரவணைப்பு ஜாதகர் பெற முடியாது. குடியிருப்பதற்கு சொந்த வீடு சரியாக அமையாது. மனை தோஷம் ஏற்படும். கடன் ஏற்படும். வாகன தோஷம் ஏற்படும். நல்ல வாகனம் அமையாது. வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கொண்டே இருக்கும். வாகனத்தில் விபத்து ஏற்படும் அதிக வாய்ப்புள்ளது. பொதுவாக இவர்கள் பெயரில் வாகனங்களோ சொத்துக்களோ இல்லாமல் இருப்பது நல்லது. ஜாதகரின்
திறமை பாதிக்கப்படும். சொந்த தொழில் சிறப்பாக இருக்காது. இங்கு அஷ்டமாபதி இருப்பது ஜாதகருக்கு பல வழியிலும் தொல்லையை ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 8ஆம் இட அதிபதி 5இல் இருந்தால் அஷ்டமாபதி இருப்பது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். புத்திரர்களால் பல தொல்லைகள் ஏற்படும். புத்திரர்களை விட்டு பிரிய நேரிடலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்படுவதால் பூர்வீக இடமும் மாறிவிடும். குலதெய்வ தோஷம் ஏற்படும். மனதில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். மன சஞ்சலம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி 6இல் இருந்தால் 8ஆம் இட அதிபதி 6இல் இருப்பது ஒரு நல்ல நிலை. இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இந்த யோகம் சரியாக அமைய வேண்டுமானால் அந்த ஸ்தானம் நல்ல பலம் பெற்று இருக்க வேண்டும். பலமாக இருந்தால் கஷ்டமில்லாத ஜீவனமும் உத்தியோகமும் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். பணவரவு திருப்தி தரும். எதிர்பாராத திடீர் யோகங்கள் இந்த ஜாதகர் பெறுவார் என்றாலும் இது 6ஆம் இடம் இருப்பதால் இருக்கும் இடத்தை பொறுத்து சில நோய் பாதிப்புகளை இந்த ஜாதகர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 8ஆம் அதிபதி 7இல் இருந்தால் அஷ்டமாபதி கலந்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வருவது தோஷமாகும். திருமண தடையை ஏற்படுத்தும். திருமணத்துக்கு பின் மனைவி கணவனுடன் ஒத்துப்போக மாட்டாங்க. எதிர்த்து நின்று இல்லற போர் செய்வராக அமைவாங்க அல்லது நோயால் பாதிக்கப்படுவாங்க. எந்த விதத்திலாவது மனைவியால் ஜாதகர் பல கஷ்டங்களை அடைவார். 7ஆம் இடம் என்பது தனி நபர் சமுதாய அந்தஸ்தை குறிக்கக்கூடியது. எனவே சமுதாயத்தில் சரியான மரியாதை அந்த ஜாதகருக்கு இருக்காது. நல்ல உண்மையான நண்பர்கள் அவருக்கு அமைய மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்தார்னா அவருக்கு விரயத்தை தரும். இவ்வகையில் ஏமாற்றங்கள் அடையக்கூடிய ஜாதகராக அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிடும், கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் அதிபதி 8இல் இருந்தால் 8ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது அது ஆட்சி ஆகிவிடும். 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றால் அது சரள யோகமாக மாறிவிடும். இதனால் ஜாதகர் நீண்ட ஆயுளும் அந்தஸ்தும் பெறுவார். வெளியிடங்களிலிருந்து பொருளாதார சிறப்பு பெறுவார். அது 8ஆம் இடமாக இருப்பதால் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். எதிலும் போராடி வெற்றி பெறுவார். இந்த யோகத்தை அனுபவிக்க லக்னாதிபதி பலமாக இருக்கணும். பலம் இழந்துவிடக்கூடாது. பலம் இழந்தால் யோகங்களை கொடுத்து ஆயுள் கண்டங்களை ஏற்படுத்திவிடும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி 9இல் இருந்தால் 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். இங்கே அஷ்டமாபதி வருவது சிறப்பல்ல. தந்தைக்கும் தனையனுக்கும் ஒத்து வராது. தந்தையை எட்டி இருக்கவோ இழக்கவோ செய்துவிடும். பூர்வீக அமைப்புகளும் குலதெய்வ வழிபாடுகளும் சரியாக அந்த ஜாதகருக்கு இருக்காது. ஜாதகர் எதையும் எளிதில் அனுபவிக்க முடியாது. அந்நிய தேச வாசம் ஏற்படும். தன விரயங்களில் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் ஜாமீன் ஏற்கவோ கடன் வாங்கி கொடுக்கவோ ஒருபோதும் கூடாது. கொடுத்தால் இந்த ஜாதகர் வம்பில் மாட்டிக்கொள்வார். 8ஆம் இடத்து அதிபதி 10இல் இருந்தால் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இங்கே அஷ்டமாவதி நிற்பது சிறப்பல்ல. அடிக்கடி தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். பல தொழில் பார்க்க நேரிடும். தொழில் வழியில் தொல்லைகள் இல்லாமல் இருக்காது. இந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். தொழிலில் நிறைய ஏமாற்றம் இறக்கங்கள், அதாவது ஏமாற்றம் ஏற்ற இறக்கங்கள் சந்திப்பார். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஜாதகர் அனுசரித்து செல்ல வேண்டும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ பூர்வீக மாற்றமோ
இந்த ஜாதகருக்கு இருக்கும். இவர் உயர்வு வெளியிடத்தில், அதாவது இவர் வாழ்க்கையில் உயர்வடையணும்னா வெளியிடத்தில் உத்தியோகத்திலும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு ஏற்படும். அதை ஊரை விட்டு ஊரு போய் உத்தியோகம் பார்த்தாருன்னா இவருக்கு வாழ்க்கையில் உயரக்கூடிய அந்தஸ்து ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் அதிபதி 11 நின்றால் மூத்த சகோதரர்களுக்கு ஆகாது. இவர்களுடைய ஆசை அபிலாஷைகளாகவும் எண்ணங்களும் நிறைவேறுவதில் கடுமையான குறுக்கீடுகளும் தடைகளும் இருக்கும். தொழில் வழியில் சரியான லாபத்தை இந்த ஜாதகர் அடைய முடியாது. லாபம் வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உடனே ஏற்பட்டுவிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 8ஆம் அதிபதி 12 நின்றால், அதாவது 8ஆம் அதிபதி 12 நிற்பது நன்மையே, விபரீத ராஜயோகத்தை தரும் என்பது ஜோதிட விதி. ஆனால் இது எல்லோருக்கும் சாத்தியமாகாது. விபரீத ராஜயோகம் என்பது 6, 8, 12 என்னும் துஷ்டதானங்களில் சேர்க்க பெற்று அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற வேண்டும். மேலும் அந்த ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகளும் அனுகூலமான சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார். அதிகமான பேரும் பொருளோடும் அந்தஸ்தோடும் வாழக்கூடிய அமைப்பை பெறுவார். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 8ஆம் இடத்து அதிபதி இந்த 12 பாவங்களிலும், அதாவது கட்டங்களில் இருந்தால் இந்த பலனை தான் செய்வார். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.